குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து டிகிரி சீக்வன்ஸ்னால் என்ன, டிகிரி சீக்வன்ஸ் அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு அதுனா என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன். எ பார்ட்டிஷன் ஆஃப் எ நான் நெகட்டிவ் இன்டிஜர் என்னன்னு ஒரு நம்பர் இருக்குது, இப்போ ஒரு 10 இருக்குது. ஆஃப் எ ஃபைனைட் செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் d1 d2 எட்ஸெட்ரா dp. இந்த மாதிரி நம்ம அதை பிரிக்கலாம். ஹூ சம் இஸ் n. இப்போ n வந்து 10ன்னா 10 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1, அடுத்தது 2, 3, 4. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 10 கிடைக்குதா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது அதனுடைய சம், இந்த நம்பர் பார்ட்டிஷன் நம்ம பிரிச்சுடைய நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த ஒரிஜினல் நம்பர் கிடைக்கணும். இப்போது n வந்து நான் 10 எடுத்தேன்னா 1 + 2 + 3 + 4. அப்போ நான் அதை எப்படி பிரிக்கலாம்? 1, 2, 3, 4ன்னு நம்ம பிரிக்கலாம். இதுதான் பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷன் ஆஃப் டிகிரி சீக்வன்ஸ்னால் என்னென்னா, the partition of ஒரு கிராஃப் ஜின்னு ஒரு கிராஃப் இருக்குது. the partition of 2q twice the number of edges. இப்போ நம்ம அது ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் கிராஃப் தியரியில். sum of the degrees is twice the number of its edges. அதோடைய டிகிரிஸ் ஒரு கிராஃபில் உள்ள எல்லா டிகிரியும் ஆட் பண்ணால் twice the number of edges கிடைக்கும், 2q கிடைக்கும். as the sum of the degrees of its points is called the partition of the degree sequence of the graph. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா டிகிரி சீக்வன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்படி பிரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ இதனுடைய டிகிரி சீக்வன்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ ட்வைஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்கா? அப்போது q வந்து 5. அப்போ ட்வைஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ்னால் 2q வந்து என்னது? 10. Then ஒவ்வொரு vertex 2q as the sum of the degrees of its points. ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கும்போது degree of v1 என்ன கிடைக்குது? degree of v1 equal to 3. மொத்தம் 3 எட்ஜ் அதில் இன்ஸ்டன்ட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு டிகிரி வந்து 3. அடுத்த டிகிரி ஆஃப் v2 2. d of v2 வந்து 2. அடுத்த d of v3 நமக்கு என்ன இருக்குது? 3. d of v4 வந்து 2. இப்போ இதனுடைய சம் பார்த்தீங்கன்னா 3 + 2 5, 3 + 2 5. இப்போ இதனுடைய டிகிரி சீக்வன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 3, 2, 3, 2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் எனது டிகிரி சீக்வன்ஸ். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி ஒரு நம்பரை பார்ட்டிஷனாக பிரிக்கலாம், இல்லை அதை டிகிரி சீக்வன்ஸாக பிரிக்கலான்னு பார்த்தோம். இனி இப்போ நம்ம கையில் ஒரு டிகிரி சீக்வன்ஸ் இருக்குது, எ பார்ட்டிஷன் இந்த மாதிரி பிரித்து வச்சு ஒரு டிகிரி சீக்வன்ஸ் இருக்குது. ஆஃப் n × p பார்ட்ஸ் இஸ் செட் டு பி கிராஃபிக்கல் பார்ட்டிஷன். அது வந்து கிராஃபிக்கல் பார்ட்டிஷன் ஆர் ஏ கிராஃபிக் சீக்வன்ஸ் தானா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம்? if there exists a graph G, அதை பார்ட்டிஷனை வச்சு ஒரு கிராஃப் நம்மளால் வரைய முடியணும். whose points have degree DA. அதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே டிகிரியை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். டிகிரியை வச்சு எடுத்தோம்னா நம்ம அதை கிராஃபிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இஸ் கால்ட் த ரியலைசேஷன் ஆஃப் பி. அப்படி ஒரு கிராஃப் வரைய முடிஞ்சு அந்த கிராஃபை நம்ம என்ன சொல்லலாம்னா ரியலைசேஷன் நம்ம சொல்லலாம். ரியலைசேஷன் ஆஃப் பி, அந்த பார்ட்டிஷனுடைய ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்ட்டிஷன் நான் எடுத்துருக்கிறேன் பி 2, 1, 1. இப்போ இதனுடைய டிகிரி சீக்வன்ஸ் என்னவா இருக்குது? 2, 1, 1. அப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸோட டிகிரி வந்து 2. இப்போது 2 வர மாதிரி ஒரு வர்டெக்ஸை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன், v1ங்கிற பாயிண்ட். இப்போ இதுக்கு டிகிரி 2. ஓகே. அடுத்த வர்டெக்ஸோட டிகிரி என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். ஓகே, இதுக்கு டிகிரி 1 தான் இருக்குது. அடுத்த வர்டெக்ஸோட டிகிரி வந்து 1 தான் இருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு, இந்த பார்ட்டிஷனை வச்சு என்னால் ஒரு கிராஃப் வரைய முடியுதில்ல. அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்? ரியலைசேஷன் ஆஃப் பி. இந்த கிராஃப் வந்து ஒரு ரியலைசேஷன் கிராஃப். ஓகே, தேங்க்யூ.